அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாட நாம் ஆலயத்தில் ஒருமுறைப்பட்டு பெருமகிழ்ச்சியுடன் குழுமியிருக்கும் அனைவருக்கும் எல்லா பெயர்களிலும் மேலான இயேசுவின் பெயரால் அன்பு வாழ்த்துக்கள் உரித்தாகுக. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் 40 நாட்களின் உடனிருப்பு முடிவு பெறும் வேளையில் தம் சீடர்களை அழைத்து தனக்கு பின் தந்தையின் இறையாட்சியை எப்படி தூதுரைக்க வேண்டும், அவர்களின் சாட்சிய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்றும் அதற்கு துணையாக தூய ஆவியாரின் வல்லமை மிகுந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு உலகின் கடைசி எல்லை வரை அறிவித்ததை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அண்ணாந்து பார்த்திருந்த சீடர்கள் வீறு கொண்டு எழுந்து நிறைவாழ்வை இவ்வுலகில் முன்னிறுத்தி உலக மாந்தர்கள் அனைவரையும் இயேசுவின் அன்பு சீடர்களாய் மாற்றியது போல நாமும் இயேசுவின் ஆற்றலால் இத்தகைய நற்செயல்களை செய்திட, அதனால் நாம் எதிர்நோக்கும் சவால்களை வெற்றி கொள்ள இறை இரக்கத்தின் திருமுகமாம் இயேசுவின் அருளை பெற வேண்டி இன்றைய திருப்பலி கொண்டாட்டங்களில் தந்தையிடம் மன்றாடுவோம். மூவர் இறைவனுடைய நாமத்திலே ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியிலே இணைந்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இவ்வுலக வாழ்வின் நிறைவாக இறை தந்தையோடான மீண்டும் அவருடைய வாழ்வின் ஆரம்பமாக இரண்டாம் வருகைக்கான ஆயத்தமாகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பணியை மீண்டும் தொடர்ந்து ஆற்ற அழைக்கின்ற அழைப்பாகவும் இந்த விழா நமக்கு அழைப்பு தருகிறது. எங்களோடு கூடவே வாழுகிற ஆண்டவர் இயேசு விண்ணகத்திலிருந்து எம்மை ஆட்சி செலுத்துகிறார். அவரோடு நாங்களும் இணைந்து கொள்ள எம்மை அழைக்கிறார் என்பதை இப்பலியிலே ஆழமாக உணர்ந்து கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆட்சியில்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாவும் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்கச் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகமொன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணாடி அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடம் இருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கையொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியிலேயே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், தம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர்,
அருட்பாட்டொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமைப்பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டப் பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வலிமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கு மேலாகவும் அவர் உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோரும் மேலாகவும் அவர் உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கு மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபை அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 வசனங்கள் 46 முதல் 53 வரை. இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டுமென்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி
அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டுமென்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு சீடர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். பிரியமான சகோதரங்களே, கடந்த 40 நாட்களாக அல்லது 40 நாட்களுக்கு மேலாக 43 நாட்களாக இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு உயிர்த்த பின்பு காட்சிகள் கொடுத்து அவர்களை திடப்படுத்தி பல்வேறு உண்மைகளை அவர்களுக்கு புரிய வைத்து கொண்டிருந்தார். இறுதியிலே அவர் விண்ணேற்றம் அடைகின்ற அந்த நாளை இன்று நாங்கள் ஆண்டவரின் விண்ணேற்பு விழாவாக கொண்டாடுகிறோம். டாவின்சி மிகுந்த ஒரு அழகிய ஓவியங்களை வரைந்தவர். ஒரு தடவை ஒரு பெரிய ஒரு ஓவியம் ஒன்றை வரைவதற்கான ஒரு ஸ்கெட்ச் ஒன்றை தன்னுடைய அறையிலே போடுகிறார். பாதி வேலை முடிவுறுகிறது. அதற்கு மேல் அவரால் அவற்றை நிறைவு செய்ய முடியவில்லை. தன்னுடைய மாணவர்களில் ஒரு அதிக ஆற்றல் வாய்ந்த ஒரு மாணவரை அழைத்து தன்னுடைய அந்த ஸ்கெட்ச் போட்டதை நிறைவு செய்யும்படி கேட்கிறார். அப்பொழுது அந்த மாணவர் ஆற்றலிலே அதி உன்னதமாகிய மிகுந்த உலகத்திலேயே மிகுந்த ஒரு சிறந்த கலைஞராகிய உமது ஓவியத்தை என்னால் எவ்வாறு வரைய முடியும் என்று அவர் பின்வாங்குவார். அப்பொழுது அவர், உன்னுடைய முழு ஆற்றலையும் நான் உனக்கு கற்றுத்தந்தவைகளையும் நீ ஒருங்கிணைத்து இந்த ஓவியத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று பணிப்பாராம். ஒரு தடவை ஒரு வயோதிப தந்தை மரண நேரத்தை அண்மித்து கொண்டிருக்கிறது. அவர் இன்னும் சில மணி நேரங்களிலே மரணித்து போகிற ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அவர் கேட்பாராம், என்ற மூத்த மகன் அங்கே என்று அவர் சொல்லுவார், அப்பா நான் காலடியில் தான் நிற்கிறேன். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு திருப்பி கண்ணை திறந்து கேட்பாராம், என்ற 2வது மகன் அங்கே, அப்பா நான் பக்கத்தில் நிற்கிறேன். அவருடைய கையை பிடிப்பாராம். அவரையும் ஒருக்கா பார்த்துட்டு மீண்டும் கண்ணை மூடுவார். 3வதாக அந்த மகனை, எங்கே என்னுடைய 3வது மகன் என்று கேட்ட பொழுது அவர் தலைமாட்டிலே நின்று கொண்டு அப்பா என்று சொல்லி அவருடைய நெற்றியிலே கையை வைத்தாராம். அப்பொழுது கண்ணை மூடாத அந்த தந்தை, நீங்கள் 3 பேரும் இங்கே நின்றால் நான் தொடங்கி அந்த கடையை யார் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர்கள் 3வரையும் கோபமாக கேட்டாராம். இறுதியிலே கண்ணை மூடிக்கொண்டார். பிரியமான சோரங்களே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இயேசு அழகிய அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை இன்றைய நாள் நமக்கு எடுத்து எம்புகிறது. இந்த அழகிய அழைப்பு எவ்வாறு இருக்கிறது என்றால், இந்த 4 உண்மைகளை நாங்கள் இந்த இயேசுனுடைய விண்ணேற்பு பெருவிழாவிலே சிந்திக்க முடியும். முதலாவதாக, இயேசுவினுடைய இவ்வுலக வாழ்வின் பணிகள் அனைத்தும் இயேசுனுடைய விண்ணேற்போடு நிறைவு பெறுகின்றது. 2வதாக, இயேசு விண்ணகத்துக்கு ஏறி செல்லுகிற அந்த நிகழ்வு அங்கே நிகழுகிறது. தந்தையோடு வலது பக்கம் இருந்து விண்ணகத்திலிருந்து ஆட்சி செலுத்துகிறவராக அவருடைய வாழ்வு மாறுகிறது. 3வதாக, ஆண்டவருடைய 2வது வருகை
நமக்கு நினைவூட்டுவதாக இந்த விண்ணேற்பு பெருவிழா அமைந்திருக்கிறது. நான்காவதாக, பிரதானமானதாக, கலிலேயர்களே, ஏன் இங்கு நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் சென்று ஆண்டவர் தந்த அந்த பணியை ஆற்றுங்கள் என்கிற அந்த அழைப்பை நினைவூட்டுவதாக மானிடர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறையரசு பணியை அழைத்து செல்லுகிற பணியை நாங்கள் ஆற்ற அழைக்கப்படுகிறோம். நான் அந்த பூசை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிற பொழுது நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். இந்த பீடத்தில் 4 மின் விசிறிகள் சுற்றி கொண்டிருக்கின்றன. ஆனால் எனக்கு வேற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 4 மின் விசிறிகள் இருந்தும் அந்த பட வேண்டிய இடத்திலே அவை படவில்லை என்பதைத்தான் அவதானிக்க முடிகிறது. இங்கும் ஒரு மின் விசிறி எனக்கு மேல் சுற்றுகிறது. எனக்கு அருகாலே அந்த காற்று போய்கொண்டிருக்கிறது. இதை நான் பார்க்கிற பொழுது ஒன்று நினைவுக்கு வந்தது. எவ்வாறென்றால், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பல பணிகளை ஆற்றுகிறோம், பற்பல பணிகளை முன்னெடுக்கிறோம், பல்வேறு காரியங்களை நாங்கள் செய்ய முயலுகிறோம். உடைக்கிறோம், மீண்டும் கட்டுகிறோம், கட்டியதை மீண்டும் வேறு வகையிலே புனரமைக்கின்றோம், புதியவற்றை கொண்டு வருகிறோம். இந்த நிலைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்விலே எதை சுட்டுகிறது என்றால், சில வேளைகளிலே நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதை நினைவூட்டுகிறது. ஆண்டவர் என்னும் சென்ட் ஜேம்ஸில் முன்னேற்பு அடையலை போல கிடையாது. என்ன, ஆண்டவரை உயிர்த்த ஆண்டவர் இன்னும் எங்களோட இருக்கிறார் என்பதை காட்டுகிறது போல் தெரிகிறது. பிரியமான சோரங்களே, இவை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சிந்திக்கப்பட வேண்டிய பல்வேறு விடயங்களை நினைவூட்டுகின்றன. இன்று விண்ணேற்பு பெருவிழா என்றால் இங்கே ஆண்டவருடைய உயிர்ப்பு திருச்சுருவம் இங்கே வைத்திருக்கப்பட முடியாது. ஆனால் இங்கே வைத்திருக்கிறது என்றால் நாங்கள் எத்தனையோ பேர் இருந்தும் அதை கவனிக்கவில்லை என்பதுதான் இங்கே உண்மையாகிறது. இது போன்ற பல காரியங்கள் எங்களுடைய வாழ்வில் இருக்க செய்கின்றன. எத்தனையோ காரியங்களை நாங்கள் செய்கின்றோம், ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமான இறையரசுக்குரிய காரியங்களாக அமைகின்றனவா என்பது ஒரு பெரிய கேள்வியாக எங்களுடைய வாழ்வில் இருக்கிறது. குருக்களாகிய நாங்கள், ஆயர்கள், கருதினார்கள் கூட சில வேளைகளை நாங்கள் ஆற்றுகிற பணிகளை நாங்கள் சிந்திக்கிற பொழுது இந்த பணிகள் கூட சில வேளைகளிலே இறையரசு பணியாக இருக்கிறதா என்று நாங்கள் சில வேளைகளிலே ஆழமாக கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இயேசுனுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழா எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாங்கள் மகத்தான இறையரசு பணியை ஆற்ற வேண்டும் என்று அழைத்து நிற்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் அல்ல, வலிமையானவர்கள் அல்ல, அல்லது நமக்கு ஆழ்ந்த இறையியல் பக்குவம் கொண்டவர்களும் அல்ல. இதே போல தான் இயேசுனுடைய சீடர்களும் இருந்தார்கள். இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்த பொழுது அவர்கள் நிச்சயமாக அவர்களிலே ஒருவர் காட்டி கொடுப்பான், அவர்களை ஒருவர் மறுதளிப்பான், அத்தனை பேரும் ஓடிவிடுவார்கள் என்பது இயேசுவுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அவர்களைத்தான் இயேசு அழைத்தார். ஏனென்றால் அந்த 100% அத்தனை ஆற்றல் கொண்டவர்களையும் இயேசு அழைக்கவில்லை. ஆனால் அந்த 100% மனமாற்றம் கொண்டவர்களாக மாற வேண்டும் என்பவர்களைத்தான் இயேசு அழைக்கின்றார். எனவே இயேசுனுடைய அந்த அழைப்பு என்பது ஒரு புனிதமான அழைப்பாக இருக்கிறது. தன்னுடைய பயணத்தின் பின்பு அல்லது தன்னுடைய இறையரசினுடைய பணியை இந்த உலகத்திலே ஸ்தாபித்து அவர்களை பயிற்றுவித்து அந்த பணியை இந்த உலகத்திலே செயற்படுத்த அழைப்பு கொடுக்கிற அந்த ஆண்டவர் இயேசு இறுதி வரை அவர்களோடு இருக்கவில்லை. 3 ஆண்டுகளுக்குள்ளே அவர் இறை தந்தையிடம் செல்லுகிற அந்த பயணத்தை அவர் மேற்கொள்ளுகிறார். அதான் இந்த விண்ணேற்பு பெருவிழாவாக இருக்கிறது. சீடர்களை அழைத்து கொள்ளுகிற அந்த இறைவன் மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளதை அவர்களுக்கு நினைவுபடுத்தி, இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றும், இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்றும்,
நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். நாங்கள் எல்லாரும் நவநாள் கொண்டாடுகிறோம். எத்தனையோ வருடங்களாக நவநாள் கொண்டாடுகிறோம். இந்த நவநாள் முதல் யார் கொண்டாடியது? உங்களுக்கு கேட்குதா? இன்றைக்கும் கேட்க இல்லை. வெரி குட். கேட்காது நல்லது. என்ன கேட்டால் தான் பிரச்சனை. நீங்கள் போய் டாயப்பரட்ட சொல்லலாம், ஃபார் சொன்னது எங்களுக்கு கேட்க இல்லை ஃபார். ஏன் இந்த ஸ்பீக்கர் வேலை செய்யலையா? பாஸ்கரன், இந்த பாக்ஸ் வேலை செய்யலை, கேட்கல. சிலருக்கு கேட்குது, சிலருக்கு கேட்கல. ரைட். அப்போ இன்றைக்கு கண் டெஸ்ட்டோட காது டெஸ்ட்டும் நாங்கள் செய்கிறது நல்ல தெரியலை. பார்ப்போம். பிரியமான சோரங்களே, நான் என்ன சொன்னேன்? நவநாள். யார் முதலில் நவநாள் கொண்டாடியதுன்னு தெரியுமா? முதலிலே நவநாளை கொண்டாடியது யார் என்று தெரியுமா? இயேசுனுடைய திருமுழுக்கு, இயேசுனுடைய இந்த விண்ணேற்பு நிகழ்ந்தது எத்தனையாம் நாள்? நாங்கள் எங்களுடைய நாடுகளிலே ஞாயிற்றுக்கிழமை இயேசுனுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். மேலை நாடுகளிலே இயேசுனுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கடந்த வியாழக்கிழமை கொண்டாடினார்கள். இந்த வியாழக்கிழமை இயேசு விண்ணேற்றம் அடைந்தார் 40ஆம் நாள் உயிர்த்ததன் பின்பு. அந்த 50ஆம் நாள் நிகழுகிற அடுத்த ஒரு பெரும் நிகழ்வு என்ன நிகழ்வு? பரிசுத்தாவியினுடைய வருகை, பெந்தெகோஸ்தே பெருவிழா. இந்த 40ஆம் நாளிலிருந்து அவர்கள் தங்களை தயார்படுத்துகிறார்கள். 9 நாட்கள். யார் அவர்கள்? கோயிலிலே கூடி செபிக்கிறார்கள். யார் அந்த மனிதர்கள்? தெரியும். நீங்கள் எல்லாரும் மரியாள் மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல ஆழமாக இதயத்தில் வச்சு சிந்திக்கிற ஆக்கள். ஆனால் இடைக்கிட ராயப்பர் மாதிரி நாங்கள் இருக்க வேணும். என்ன கேட்காவது சொல்லுங்கள். வளமை இந்த இயேசுனுடைய விண்ணேற்றத்தின் பின்பு தூய ஆவியினுடைய வருகை வரை ஆலயத்திலே செபித்தவர்கள் யார்? இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். யார் அவர்கள்? இயேசுவை கோவிலிலே போற்றியவாறு இருந்த அந்த மனிதர்கள் யார்? சீடர்கள், திருத்தூதர்கள். அப்ப முதலிலே நவநாளை கொண்டாடியவர்கள் யார்? சீடர்கள், அப்போஸ்தலர்கள். அவர்கள் எதற்காக அந்த நவநாளை கொண்டாடுகிறார்கள்? தூய ஆவியினுடைய அருள் பொழிவுக்காக அந்த நவநாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் எங்களுடைய நவநாள்களிலே இறுதியிலே நாங்கள் எதை கொண்டாடுகிறோம் என்பது சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எங்களுடைய நவநாள்கள் எதற்காக கொண்டாடுகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அப்போ எங்களுடைய நவநாள்களினுடைய அட்டகாசங்கள், எங்கள் நவநாள்களுடைய கொண்டாட்டங்களினுடைய அந்த இருப்புக்களை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. திருத்துதர்களுடைய நவநாளின் இறுதியிலே அவர்கள் தூய ஆவியினுடைய அருளை பெற்றார்கள். எனவே தான் நாங்கள் வருகிற ஞாயிறு சனிக்கு இரவு முழு இரவும் கதிரை மாத ஆலயத்திலே தூய ஆவியினுடைய அருள் பொழிவுக்கான திருவிழிப்பு வழிபாட்டை ஒழுங்குபடுத்துகிறோம். அதற்காக 3 நாள் ஆயத்தத்தை மேற்கொள்கிறோம். பிரியமான சோரங்களை, இந்த தூய ஆவியினுடைய வருகை தான் இயேசு சீடர்களிடம் விட்டு சென்ற அந்த இறை பணியை துணிவுடன் ஆற்ற அவர்களுக்கு வலு கொடுத்ததாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு திருவிழாவும் ஒன்றோடொன்று தொடர்பு பெற்றதாக இருக்கிறது. அதை தொடர்ந்து வருகிற மூவரு இறைவனுடைய பெருவிழா, ஆண்டவருடைய திருவுடல் இரத்த பெருவிழா என்றெல்லாம் நகர்ந்து செல்லுகிற அந்த பல திருவிழாக்களை நாங்கள் பார்க்கிற பொழுது அங்கு மூவரு இறைவனோடு நாங்கள் ஆழமாக ஒன்றிக்கின்ற அந்த நிலையை நமக்கு சொல்லுகிறார். பிரியமான சோரங்களை, இந்த விண்ணேற்பு பெருவிழா என்பது அந்த 4 விடயங்களை நான் உங்களோடு பேசியிருந்தேன். ஒன்று, இவ்வுலக வாழ்வை பணிகளை நிறைவு செய்கிற நாளாக அந்த விண்ணேற்பு அமைகிறது.
இரண்டாவது, இறை தந்தையோடு சென்று அங்கிருந்து உலகை ஆட்சி செலுத்துகிற நிகழ்வாக அது மாறுகிறது. மூன்றாவதாக, ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை சுட்டி நிற்கின்ற நாளாக அமைகின்றது. மீண்டும் நான் உங்களிடம் வரும் வரை என்று ஆண்டவர் சொல்வார். நான்காவதாக, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர்களுடைய அழைப்பை படி நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுனுடைய பணியை ஆற்ற அழைக்கப்படுகிறோம். அந்த பணி என்பது இன்றைய ஜூன் மாதத்தினுடைய 1ஆம் நாளிலே திருத்தந்தை எமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமாக எங்களை சிந்திக்க அழைக்கின்ற மையப்பொருள், நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த இரக்கத்தின் மனிதர்களாக மாறும்படி வாழும்படி அழைக்கின்றார். அந்த இரக்கத்தின் மனிதர்களாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய அழைக்கிறார். இரக்கத்தின் மனிதர்களாக நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள அழைக்கிறார். இரக்கத்தின் மனிதர்களாக ஒவ்வொருவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள இறைவன் அழைக்கின்றார். இதுதான் நாங்கள் இந்த உலகத்திலே ஆற்ற வேண்டிய பணியாக இருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் நாங்கள் கோபதாபங்களை அதிகரித்துக் கொள்வதில் அல்ல, ஒருவரை ஒருவர் மன்னிப்பதன் மக்களாக இருக்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம். எனவேதான் இன்றைய வார்த்தையும் நற்செய்தியிலே பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என்று எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும். இந்த பாவ மன்னிப்பு என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கிற அந்த உறவுக்கும் இரக்கத்துக்கும் எதிரான பாவங்களில் இருந்து நாங்கள் நம்மை இறைவனிடம் மன்னிப்பு பெறவும் பிறரோடு ஐக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் வாழவும் இன்றைய நாளிலே இறைவன் அழைப்பதை நாங்கள் ஆழமாக உணர்ந்து கொள்வோம். ஆமேன். எழுந்து நின்று எமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மிற்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் புறப்படும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே குழுமத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்நாளில் இவற்றிற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சீடருக்கு பணிக்கப்பட்ட கடமையை நிறைவு கூறுகின்றோம். இறைமக்களாகிய நாங்கள் யாவரும் உலகின் எல்லா திசைகளிலும் உம்முடைய உயிருள்ள சாட்சிகளாக விளங்கவும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ மற்றும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் சாட்சிய வாழ்வில் நாங்கள் நிலைத்திருக்க
எங்களை துடிப்புடன் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவர்கள் கண்கள் முன்பாக மேலே எடுத்துக் கொள்ளப்பட்ட ஆண்டவரை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த சீடர்களைப் போன்று நாங்களும் எங்கள் கண்களை உம்மை நோக்கி உயர்த்துகின்றோம். தந்தையின் வலப்புறம் வீற்றிருந்து ஆட்சி செய்கின்ற நீர் உலகிற்கு அமைதி அருளவும், போர், கலவரம், வன்முறை, தீவிரவாதம் ஆகிய கொடுமைகளிலிருந்து மானுடத்தை மீட்கவும், அமைதிக்காக உழைக்கும் நல் மனதினை நாடாளும் தலைவர்களுக்கு நல்கிடவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குருவாக விண்ணகம் நுழைந்து விண்ணக வாயிலை திறந்து வைத்துள்ள இறைமகனே, இறைமக்கள் அனைவருக்கும் மண்ணுலக தேவைகளில் புதையுண்டு போகாமல் விண்ணுலகம் சார்ந்தவற்றை நாடுகின்ற ஊக்கம் நிறைந்து எதிர்நோக்கின் பயணிகளாக விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர், உறுதியான நம்பிக்கையோடு அவரை அணுகி செல்வோமாக என்கின்ற திருமுழுக்கு வரிகளில் நம்பிக்கை கொண்டவர்களாய் உம்மை அணுகி வருகின்றோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் குறைகள் யாவும் நீங்க பெற்று நிறைவாழ்வு பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று மொழிக்கேற்ப தூய ஆவியின் துணையோடு செம்மையான வாழ்வை நாங்கள் மேற்கொள்ளவும், புதிய கல்வியாண்டை தொடங்குகின்ற இவ்வேளையில் மாணவ மாணவியர் அனைவரும் ஆசிரிய பெருமக்களுக்கு ஆவியின் வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்பப்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். எங்களுடைய அயலிலே வாழுகிறவர்கள், இந்த ஆலய அருட்பணி சபையினர், இந்த ஆலயத்திலே பணியாற்றுகிறவர்கள், நாங்கள் அனைவருமே இறையரசின் பணியாளர்களாக இருக்க நம்மை அழைக்கிறார் ஆண்டவர். எங்களுடைய பலங்கள் இருக்கிறது, ஆற்றல்கள் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது. இது எங்களுடைய பெருமைக்கானதல்ல, இறையரசுக்குரியது. இந்த இறையரசுக்குரிய பணிகளை நாங்கள் வருகிற நாட்களிலே ஆற்றவும், இந்த மாதத்தின் 6ஆம் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய பீடம் சூழ்ந்திருக்கிற நாங்கள் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். எங்களோடு கூடவே வாழுகிற அந்த தெய்வம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே. உயிர்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது கிருபையின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. எழுந்து நிற்போம். ஆண்டவரேயும் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்குரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரமும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற என்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்களது தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் எனும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறிதம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நின்ற விண்ணக தந்தையை நோக்கி, விண்ணகம் சென்ற இயேசுக்கு விட்டு சென்ற பணிகளை நாங்கள் உளமாற எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகள் அத்தனையும் பயன்படுத்தி இறையரசை வளர்த்தெடுக்கிற அந்த தென்பையும் ஆற்றலையும் இந்த மாதத்தின் முதல் நாள் தொடக்கம் நாங்கள் உறுதி பூண்டு செயற்பட அருள் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரிதோ உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோம். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்திலிருந்து வெளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்ல எனது ஆன்மா நலம்.
அறிவித்தல்கள். இவ்வார திருப்பலிகள் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு தினங்களில் வழமை போன்று ஒப்புக் கொடுக்கப்படும். தூயாவியானவரின் வருகைக்கான திரிதின ஆயத்த வழிபாடுகள் எதிர்வரும் புதன், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் 7 மணி வரை நடைபெறும். திருவிழிப்பு வழிபாடு எதிர்வரும் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருச்செப மாலையும் 7 மணிக்கு திருவிழிப்பு திருப்பலியும் இடம்பெற்று, அதனைத் தொடர்ந்து திருவிழிப்பு வழிபாடுகள் இடம்பெற்று காலை 4 மணிக்கு தூயாவியானவரின் பெருவிழா திருப்பலியும் இடம்பெறும். எதிர்வரும் வியாழன் மற்றும் வெள்ளி தினங்களில் வீடுகளில் உள்ள நோயாளர்களுக்கு நற்கருணை வழங்கப்படும். இவரிடம் நமது ஆலயம் கட்டப்பட்டு 90வது ஆண்டு நிறைவடைவதால் பாதுகாவலரின் இவ்வருட திருவிழாவினை சிறப்பான முறையில் கொண்டாடும் முகமாக அதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதனால் இவ்வருட திருவிழா சம்பந்தமான பங்கு மக்களுக்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று எதிர்வரும் ஆனி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு எமது பங்கு தந்தை தலைமையில் எமது ஆலயத்தில் நடைபெற உள்ளதால் அனைத்து பங்கு மக்களும் அக்கலந்துரையாடலில் பங்கு பெற்றி
தங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்கி இவ்வருட திருவிழா சிறப்புடன் இடம்பெற ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். இன்று மாலை 3 மணி தொடக்கம் 5 மணி வரை கணனி மூலமான கண் பரிசோதனை நடமாடும் சேவை ஒன்று எமது ஆலயத்தில் நடைபெற உள்ளது. எனவே இவ்வரிய சந்தர்ப்பத்தினை நழுவ விடாது பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோம். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாய் உலகில் இருக்கும் நாங்கள் விண்ணகமறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றேன். எங்கள் இயல்புமோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டு செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசை உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்குரிய மக்களாக வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. வேண்டுதல் சுகம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தை, உம் திருமகனும் உங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகை காண புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழ செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்டலமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்திடும் நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக
எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான நம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமீன். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே, உம்மை நாம் விசுவசிப்போம் போதரே, எம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே.